எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. நமது இந்த பரம்புமலை தமிழ்ச்சங்கத்தை மிகச்சிறப்பாக நிறுவி இதை கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர், கவிஞர், உரையாளர், பன்முகத்திறமையாளர் திருமிகு நடராஜன் ஐயா, பரம்பு நடராஜன் அவர்களுக்கும் இன்றைக்கு மிக அருமையான ஒரு வரவேற்புரையை நல்கியுள்ள என்னுடைய கெழுதகை நண்பர் முதல்வர் அவர்கள் திருமிகு வேலம்மாள் அவர்கள் பல தளத்தில் திருக்குறளையும் இலக்கியங்களையும் அருமையாக குற்றால குறவஞ்சிலாம் அவங்க சொல்ல கேட்கணும். அவர்கள் மிகச்சிறப்பான ஆளுமை இனிய நண்பர் திருமிகு வேலம்மாள் அவர்களையும் இங்கு இணைந்திருக்கிற சைவ சித்தாந்த வித்தகர் ரத்தினம் திருமிகு சண்முகமையா அவர்களையும், திருமிகு கவிஞர் ஆலிவர்மன் என்னுடைய இனிய நண்பர் திருமிகு ஆலிவர்மன் ஐயா அவர்களையும், இனிய குரலிலே அருமையாக சொற்பெருக்காற்றக்கூடிய தங்கம் சாய்ராம் அம்மையார் அவர்களையும், இணைந்துள்ள குழந்தசாமி ஐயா இவர்களுடைய உரையை நான் அண்மையிலே கேட்கிறேன். ரொம்ப தெளிவும் புரிதலும் உள்ளவங்க அவர்களையும், திருமிகு வளையபதி அவர்களையும், இங்கு இணைந்துள்ள ஒவ்வொரு சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த இலக்கிய இன்பத்தை நமது வேலம்மாள் அவர்கள் சொன்னது மாதிரி அகநானூரிலே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதை மிக அருமையாக சொல் பொருள் விளக்கத்தோடு இங்கு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க. அவங்க சொன்னாங்க, அகநானூரில் எவ்வளவோ பொக்கிஷங்கள் உள்ளே களஞ்சிய மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கருத்துக்கள் அகம்னாவே அது உள்ள பொதிந்து இருக்கிறது தான் அகம். அது மாதிரி அகம்ங்கிறதே புறம்ங்கிறது வெளிப்பட்டு இருக்கும், அகம்ங்கிறது பொதிந்து இருக்கும். அந்த அகக்கருத்துக்களை கொஞ்சம் விரிச்சும் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதற்கு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையோடு அவற்றை விரித்தும் பார்க்கலாம். பிரிவும் முதலிலே பிரிவு காரணம் சொல்றாங்க, அப்புறம் பிரிந்து போகாதேங்கிற இவனுக்கும் பிரிய மனம் இல்லை, ஆனால் அவனுடைய கடமை இல்லற கடமைக்கு பொருள் வேண்டியது இருக்கு. தம்மில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவிமையக்குனார். யாராலும் சமய இலக்கியங்கள் சொல்ல முடியாதது, அது சொன்னிச்சு உணர்ந்துதான் பார்க்கணும். மங்கை மணாளனோடு ஆடியது. ஆனால் நமது வள்ளுவம் சொல்லுது, தான் சம்பாதித்ததை தன் வீட்டில இருந்து எல்லோருக்கும் கொடுத்து வாழ்தல், பகிர்ந்து வாழ்தல், அந்த இன்பத்திற்கும் இந்த தாம்பத்திய இன்பத்திற்கும் ஈடு சொல்லுது. தமிழ் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லித்தது. அந்த இன்பம் எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும் அந்த சிற்றின்பம்ங்கிறது. ஆனால் பகிர்தல் அது பேரின்பம். கொடுத்து வாழ்தல், ஈர்த்து வைக்கும் இன்பம்லாம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு பொருள் வேண்டியது இருக்கு. இவன் பொருள் தேடுனாத்தான் இவனுடைய இல்லற கடமையை அவன் ஆற்ற முடியதற்கு. அவன் பாத்தூனுடைய தாயின் வாழ்க்கை நாங்க அதை நடத்துறதுக்கு பொருள் வேண்டியது இருக்கு. அதனால இங்குயிரும் அங்குடலுமாக இந்த மாரிக்காலம் அவர்களை பிரித்து வைக்கிறது. பிரிஞ்சு போறவங்க அவன் வருவான்னு சொல்லிட்டு போறதும், முதலிலே அந்த ரெண்டு செல்லாமை ஒன்றில் இறக்குறை நின் வல்வரவு வாழ்வார்க்குறைன்னு சொன்னான். நீ போகலைன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னான். இருந்தாலும் அவனுக்கு இல்லற கடமை இருக்கிறது, விருந்து புறத்தல் வேண்டியது இருக்கு, அவனுக்கு சமுதாய கடமை வேண்டியது இருக்கு. அதற்காக அவன் பொருள் தேட போறான். அவள்
பலவற்றை சொல்லுகிறாள், காரணங்கள் சொல்லுகிறாள், அவளை சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு. இந்த பாடல் எனக்கு நண்பர் திரு பரம்பு நடராஜன் அவர்கள் கொடுத்த பாடல் அகநானூற்றிலே 23வது பாடல். இவரை இதை எழுதினது அதாவது ஓரோடகத்து கந்தரத்தனார் அவர் எழுதிய பாடல். இந்த ஓரோடகம் அப்படிங்கிறத இன்று இருக்க உரகடமாகவும் இருக்கலாம்ங்கிறாங்க. 3 இடங்களிலே இந்த ஓரோடகம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்ததாக நம்ம இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. எதுவும் இருக்கலாம். இவருடைய நுட்பமான ஒரு பாடல் இது. அதாவது இயற்கையை என்னென்ன பூக்கள், அந்த பூக்களெல்லாம் மலர்ந்தன, கார்காலம் வந்து விட்டது, இவன் கார்காலம் வர இந்த குறி இருக்கிற போது நான் வர்றேன்ட்டு போனா இன்னும் வரல. இதுதான் அந்த காட்சி. இதுல முழுவதும் அதாவது எல்லா பாடலினுடைய எல்லா வரிகளும் இயற்கையை தான் வர்ணிக்குது. கடைசியில அந்த நிறைவு வரி ஒன்றுதான் இந்த பாடலுக்கு அது என்ன அப்படின்னா அதை சொல்லுது. அதாவது அந்த காடு வர்ணிக்கிறது அது முல்லை தான். ஆனால் இங்கு பிரிவு சொல்லப்படுகிறதாலே, பிரிந்து சென்ற தலைவன் வல்லேங்கிறது சொல்லப்படுறதால இது பாலித்தினியில வைக்கப்பட்டிருக்கிறார். 23வது பாடல் இருக்கு. அப்ப அந்த அவன் பிரிவு ஆற்றியிருத்தலுக்கு உதவின ஒரு காக்கைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். எழுகளத்து ஏந்தினும் அவன் பிரிந்து வந்தவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்துட்டு அவள் இங்கே தோழி வருகிறாள். ஆற்றியிருந்த தலைவிக்கு தோழி அவள் உதவியா இருந்திருக்கா. அந்த தோழிக்கு நன்றி சொல்லுகிறான். அந்த கணவன் திரும்பி வந்தவன் அவசரா எனக்கு சொல்ல வேண்டாம், காக்கைக்கு சொல்லு, காக்கை கரைந்தது, அதை காட்டித்தான் நான் இவளை நான் சமாதானப்படுத்தினேன், ஆற்றி இருக்க வைத்தேன். அந்த காக்கைக்கு தொண்டியில் விளைந்த எல்லா நெல்லையும், அங்கு எல்லா பசுக்கள் தருகிற பாலிலிருந்து பெறப்பட்ட நெய்யையும், அந்த அரிசியை அந்த நெய்யை கொண்டு பொங்கி எழுகலத்து ஏந்தினும் அந்த காக்கைக்கு நீ உணவாக கொடுத்தாலும் அது சிறிதேங்கிறார். அப்ப என்ன பொருள்? காக்கைக்கே இவ்வளவு சொல்லணும்னா அவளுக்கு என்ன பொருள் கொடுக்கணும்? தோழிக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அப்ப இந்த ஆற்றி இருத்தல் அது பெருசா இருக்கு. வள்ளுவம் ரொம்ப பேசுது. கோடு ஏறும் என் நெஞ்சினுச்சு அது வர்றானான்னு. இப்ப இது கார்காலத்து தான் சொல்ல போறாங்க. அவன் வர்றானான்னு ஒவ்வொரு மரக்கிளையிலும் இவளுடைய நெஞ்சு போய் இருந்து வர்றானான்னு வழிமேலே விழிவைத்து காத்திருக்கிறது. அப்ப பிரிவு, ஆற்றி இருத்தல், பிரிகிற போது நிகழ்கிறது. இவற்றையெல்லாம் மிக அழகாக இந்த பாடல்கள் சொல்லுகிறாங்க. நான் ஒரு பாடல்கள் இதை வாழ்க்கைக்கும் விதித்து பார்க்க வேண்டும், அதோட நிறுத்த வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒரு ஒரு எண்ணம். அதையும் நான் பின்னாடி சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பாடல் எப்படி இருக்கிறது? அந்த மழை பெய்து இடித்து முழக்கி மழை பெய்து மண்ணெல்லாம் குளிர்ந்து இருக்கிறதாக தொடங்குது பாடல். மண்கண் குளிர்ப்ப வீசி தன் பெயல் பாடு உலர்ந்தன்றே பறை குரல் எழிலி மேகம் முழக்கம், அந்த மேகத்தினுடைய நாத இது, அந்த மேகங்கள் முழங்கி அந்த மழை பெய்யுது. நிறைய ஆண்டாள் ஆட்சியார் பாடுவாங்க அந்த மழையினுடைய முழக்கத்தை. அப்ப எழிலி, நமக்கு எழிலி காட்டும் கம்பன் சொல்கிறான். எழிலி மருதம் இருந்தது வித்திருந்தது மாதோங்கிறான். தென்திரை எழிலி காட்ட
அப்ப அந்த மாதிரி முழங்கி மேகங்கள் எதை அந்த மழைய எப்படி வீசிச்சு? தன் பெயலாது. குளிர்ந்த பெயல்ங்கிறது மழை நீர், மழை. அது எப்படி பெய்தது? முழக்கி பெய்தது. பறைகுரல், பறைகுரலா அந்த இங்கே அந்த மேகத்தினுடைய குரலுக்கு குரல்ங்கிறார். அது ஒரு தாளத்தோடு பறைகுரல் எழிலி தன் பெயல் எப்படி படிச்சது? மண்கண் குளிர வீசி, மண்கண் குளிர்ப்ப வீசி தன் பெயல் பாடு உலர்ந்தன்றே பெய்து ஓஞ்சிருச்சு. உலர்ந்தன்றே அது அந்த முதல் இது எப்படி இருக்கிறது அந்த நிலம்னு சொல்ற. அடுத்தது புதல் மிசை தழவின். இதுல நிறைய பூக்களை சொல்லிக்கிட்டே வர்றான். மனமீசுகிற பூக்களை சொல்லிக்கிட்டு வர்றான். 99 பூக்களை குறிஞ்சி பாடிய கபிலன் பாடுறார். நம்மகிட்ட இந்த பூக்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப எந்த பூவை எப்படி எனக்கு. ஆனால் ஆர்வலர்கள் இந்த பூக்களை எல்லாம் தளவு, பிடவம், அந்த கூடல் பைம்புயிர், பயிர், அந்த புல்லினம், கடைசியில மவ்வல், இதையெல்லாம் சொல்றாங்க. இப்ப என்னாச்சு? அந்த மழை பெய்த ஒரு சூழலை சொல்லிட்டார். அடுத்தது புதல் மிசைத்தளவின் இதழ் முச்சென்னனை நெருங்கு குலைப்பிடவமுடு. ஒவ்வொன்று இணர் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. மலர்கள் இணர் அப்படின்னு சொல்றோம், ஒரு கொத்து கொத்தாக. இங்கே குலை பிடவம் எப்படி பூத்திருக்கிறது? குலை குலையாக. நெருங்கு குலை, அதுவும் ஒன்னோடு ஒன்று ஒட்டி அந்த பிடவம் மலர்கள் அவ்வளவு. அது எப்படி இருக்கா? ஒருங்கு பிணி அவிழ. அது அப்படியே எல்லா பூக்களும் அந்த மொட்டுக்கள் கட்டு அவிழ்கின்றன. கட்டுன்னு சொல்றாங்க, மொட்டுன்னு சொல்றாங்க. அது அவிழ, பிணி அவிழ. காடே கம்மன்று. காடே, அந்த காடே கம்முன்னு இருக்கணும் ஒரு சொல் போடுறார். அந்த சொல்லுக்கு கம்ங்கிறதுக்கு அது ஒலிக்குறிப்பு மாதிரி தான், கம்முன்னு இருக்கு அப்படிலாம் சொல்றோம். அந்த காடே மணத்து கிடக்கிறது. முதல்ல மழை பெய்ததை சொன்னாரு, அடுத்தது மலர்களை சொல்றாரு. புதல் மிசைத்தளவின் அந்த முட்கள், அந்த அந்த முட்புதர்கள்ல அது அந்த வருகிற இலை இருக்குல்ல, அந்த இலைகள் கூட மலர்கள் மாதிரி இருக்கு. முச்சென்னனை அது நெருங்கு குலைப்பிடவமோடு ஒருங்கு வினி அவிழ. காடே கம்மன்ற அவலை, அது பள்ளம். அவலைங்கிற சொல்லி காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோம்பாங்க. அப்ப எவழி நல்லவள் ஆடவர் அவழி நல்லை வாழிய நிலையை சொல்ல வருகிற போது அவலை, அது உயரமா இருக்கட்டும் அல்லது பள்ளமா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் வாழ்கிற மக்களை பொறுத்து தான் நாடு. அந்த அவலை கோடு உடைத்தன்ன கோடல் பைம்பயிர். அந்த ஒவ்வொரு சொல்களும் படிக்க படிக்க முதல்ல புரியல, ஆனால் ஒரு உதவியோடு அந்த சொற்களை பார்க்கிற போது நமது கற்பனை விரிகிறது. அந்த காடே நம்ம கண்ணு முன்னாடி வருது. ஏன்னா அந்த மாதிரி முதல்ல மழை பெய்த சூழலை சொல்கிறார். அப்புறம் புதர்களிலே பூத்த அந்த புதர்களிலே முளைத்து வருகிற இலைகளை இதை சொல்றார், அந்த அரும்புகளை சொல்றாரு. அடுத்தது பிடவமலரை குலைய அந்த பிடவமலரை சொல்றாரு. அப்புறம் அங்கே பதவின் அருகம்புல்லு, அது அருகம்புல்லு என்ன இருக்காம், அந்த பைம்பயிர், அது பச்சை, அந்த செடியெல்லாம் பச்சை. அதுல கோடு உடைத்தன்ன, கோடுங்கிறது வளையல்ங்கிறாங்க. அது உடைஞ்சா அப்படியே குடிச்சு கிடக்கும்ல, கோடல் பச்சை இது. அப்ப அந்த அருகம்புல்லு அந்த அந்த அது அப்படியே பரவி கிடக்குது. அங்கு அந்த பூக்கள் சங்கு பூக்கள் போல
அது மலர்ந்து கிடக்கு. பதவின் பாவிமுனை மதுவு நடை அண்ணல். அங்கே ஒரு ஜோடியை காமிக்கிறார். என்ன? இரலை அப்படிங்கிறது பெண்மான், அமர் பிணை அது ஆண்மான், அண்ணல் இரவல் அப்படிங்கிறார். அது அமர் பிணை தழுகி எதையெல்லாம் தின்னுச்சு? அந்த அருகம்புல்ல தின்னுச்சு. பசு அது அதை படர்ந்து கிடக்கல, அதை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு தன் அறல் அந்த அந்த பள்ளங்களில் இருக்கிற தண்ணீரையும் குடிச்சாகிச்சு. அப்புறம் என்னங்க? தாழ்ந்து பட்டனவே அது ஓய்வு எடுக்கிறது மாதிரி அதை நிலைய அதை எப்படி இருக்கிறது காட்டுச்சூழலா அப்படி முழுவதும் சொல்லிக்கிட்டு வர்றாரு. கடைசி ஒரு வரியில தான் விஷயமே இருக்கு. அணையல்கள் வாழி மனைய இந்த தாழ்வின் உச்சி. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நொச்சி அதை கட் பண்ணி மாதிரி விட்டுருப்பாங்க அவ்வளோ இருக்கு. அது புதர் மாதிரி இருக்கு. அது மேல என்ன? கொடி படர்ந்திருக்கு. தாழ்வின் உச்சி சூழ்வன மலரும் வவ்வல். அந்த வீட்டு வேலி அந்த அகத்திப்பூன்னு கூட சொல்றாங்க மவ்வலை. மவ்வல் கூட இப்ப கூட இலக்கியத்துல வைரமுத்துடைய பாடல் கூட பயன்படுத்துறாரு மவ்வல் மவ்வல்னு. அந்த மலர் அது என்னாச்சு? மாச்சினை கட்டி அதுவும் அது அந்த புதர் முழுவதும் மலர்ந்து கிடக்கு. இதோட அந்த மாச்சினை என்ன சொன்னாரு? அவ்வளவு என்றார் ஆண்டு செய்பொருளே, ஆண்டு செய்பொருளே. இந்த ஒரு வரிதான் இந்த கவிதைக்கு என்ன நடக்குது முதல்ல வர்ணிச்சது பூரா முல்லைத்திரை தான். அவட்ட இனி பிரிஞ்சு போற போது அவ என்ன பண்ணனா? இவள் அழுதிருப்பா, நான் சொன்னனே அது மாதிரி நின் வல்வரவு வாழ்வார்க்குறையின் இருப்பா. அப்பவெல்லாம் அவளை கூட்டி சென்று அவள் வீட்டில் சுற்றி இருக்கிற அந்த புதர்களிலே மறந்திருக்கிற மவ்வல் மலரை காமிச்சான். அதுக்கு என்ன பொருள்? இந்த மாதிரி அடுத்த மலர் வருதில்ல, இவன் இப்ப பிரிய போறான், பிரிஞ்சிட்டு இது மாதிரி இந்த கார்காலம் வருகிற போது நான் திரும்பி வந்துடுவேன்னு சொன்னான். ஆனா ஆனா ஆண்டு செய்பொருளை அன்றைக்கு இதை செஞ்சு காமிச்சிட்டு போனான். அவன் பிரிந்த போது இதை காமிச்சான் எனக்கு. ஆனா இப்ப என்ன? மேல சொன்னது பூரா என்ன? அந்த கார்காலம் வந்துருச்சு, ஆனால் அவன் வரவில்லை. அப்ப அவன் சொன்னானே அது பொய்யா அப்படின்னு நினைக்கிறார். இதற்கு விடை இன்னொரு பாடல்ல குறுந்தொகை சொல்றாரு. அவரு பொய் வழங்கலேரே. இவர்களெல்லாம் அந்த மனதிலே ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. இது இந்த பூ மலர்ந்திருக்கே, இருந்தாலும் அந்த தேயம் இவன் போனானே அங்கே இன்னும் கார்காலம் வல்ல போல இருக்குங்க. அந்த பாட்டுல அவன் மனசை தேர்த்திக்கிறான். ஆற்றி இருத்தல்னு தான் நான் முதல்லயே சொன்னேன். காக்கைப்பாடு நீ யார் பாடுனா பாடல்ல, அவள் தன்னை ஆற்றிக் கொள்கிறாள். வந்துடுவான் நம்பிக்கையிலேயே வாழ்கிறார்கள். அந்த பிரிவின் கண் அவர்கள் படுகிற துயரமும் ஒரு நாளைக்கே நம்ம இவங்களால பட முடியல. ஒரு நாள் பிரிவையே காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோயினா இந்த மாலையில தான் எனக்கு மலருது. ஆனால் அவன் பிரிஞ்சிருக்கிறது போது கொலைக்களத்துல அந்த மாலை எப்படி வந்துச்சான்? அந்த கொலைக்களத்துல வந்த எதிலார் போல வந்துச்சான். முன்னும் பின்ன தெரிஞ்சவனாக இருந்தா கொஞ்சம் இறக்கப்படுவான். கொலைக்களத்துல அந்த மாதிரி அந்த மாலை வந்தது எப்ப? பிரிந்திருக்கிற போது. அதாவது ஒரே மாலை தான், அது கூடியிருக்கிற போது கூட போகிறோமே அப்படிங்கிற இன்பம். கம்பனுடைய ஒரு பாடல், நிலவு வருது, நிலவை வரிசையா பார்க்கறாங்க. நிலவு ஒரு நிலவு தான். அது எப்படி இருக்கா? கலந்தார்க்கு
கள்ளாய் கள்ளுமாய் கலந்தவர்களுக்கு அது அமுது ஊறுகிற கள்ளா இருந்துச்சாம். சரி, பிரிந்தார்க்கு சுடும் விடமுமாய் பிரிந்திருக்கிறவளுக்கு அது விஷமாய் இருந்தா, விடமுமாய் சுடுகிற விடம். அங்கு அமுது கலந்தார்க்கு அமுதாய், பிரிந்தார்க்கு சுடுகிற விடமாய். மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார், புலந்தார்க்கு புதிய தூதாய். தூது, அதிலையும் புதிய தூது. இந்த ஊடி இருக்கிறார்களே அவர்களுக்கு அது தூதாக இருக்கிறதா. அந்த இந்து நந்தினான்னு சொல்றார். அந்த அந்த 3 நிலைகளில 3 விதமாக நிலவு தோன்றுச்சு. இந்த இயற்கை பொருள்கள் எல்லாம் வச்சு மன உணர்வுகளை பிரதிபலிக்குது. அகப்பொருளை இது பிரதிபலிக்குது. இங்கே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொன்றாக இவளுக்கே கலந்திருந்த போது, கூடியிருந்த போது மாலை அது பெரின்பமாக இருந்தது. இங்கே அங்கே இவ கொல்லுகிற மாதிரி வருதுன்னு சொல்றாரு. நிறைய சொல்றார். நிறைய இதற்கெல்லாம் இலக்கியம், இலக்கணம் திருக்குறள் என்றால் இலக்கியம் சங்க பாடல்கள். அப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நமக்கு ரொம்ப அதனுடைய ஒரு தெளிவும் எல்லாம் வருது. அந்த பாடல் என்ன சொல்லுது? ஓதலாந்தையார் குறுந்தொகையில் 21வது பாடல் ஏனென்றால் இதற்கு ஒப்பிட்டான பாடல் அது. அதுவும் வன்படத்ததைந்த கொடியினர் இடைபுடு பொன்சை புனை இழை. இந்த வார்த்தைகள் எல்லாம் பொன்சை புனை இழை கட்டிய மகளிர் கதிப்பில் தோன்றும் புது பூங்கொன்றை. கொன்றை மலர் மலர்ந்திருக்கு. அது எப்படி இருக்கு? கதுப்பில் குழலில். மகளிர் காடையே மகளிரா பார்க்கிறான் அந்த சங்க புலவன். அந்த காட்டுல அந்த பூ இருக்குல்ல, அது ஆபரணங்களா இருக்கா, பொன்சை ஆபரணங்கள் அது. ஏனென்றால் அது அந்த கொன்றை பூ உங்களுக்கெல்லாம் தெரியும். சரக்கொன்றை பூக்கள் மஞ்சளாக பூத்து குவிந்திருக்கிறான். இது எங்க எப்ப நடக்கும்? கார்காலத்தில் நடக்கும். கார்காலம் என்ன? அவன் இவளை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வெளியே இருக்கிற புதர்கடியிலே மலர்ந்து கிடக்கிற அந்த மவல் மலரை காட்டினான். நான் வந்துடுவேன்னு சொன்னான். இது இந்த கார் வர. இப்ப எல்லாம் வந்துருச்சு, அவன் வரல. அப்ப அவன் நினைக்கிறான் அது காலம் தப்பி அவளை சமாதானப்படுத்திக்கிறான். அந்த ஆற்றி இருத்தல் தான் எல்லாமே. எப்படியாவது ஒரு இதுல ஆற்றி இருக்கணும். இதுல அந்த சமாதானப்படுத்திக்கிறான். அந்த தேயத்துல இவன் போனானே தேயம், அதுல அங்கே பூக்களை இந்த பூலாம் இல்லை போல இருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூ அங்கே இல்லை போல இருக்கு. அதனால அவனுக்கு இன்னும் கார்காலம் வந்துச்சுன்னே தெரியல. அவன் தெரிஞ்சிருந்தா உடனே வந்திருப்பான். அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? புது பூங்கொன்றை காணும் காரண கூறினும் யானோ தேரேன். நான் நம்ப மாட்டேன். யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே அப்படின்னு குறுந்தொகைப்பாளர் சொல்லுது. இதே நிலைமைதான் விதைக்கிறா. ஆனால் இங்கு வேறு ஒன்றும் சொல்லலை. இதை காட்டி சென்றான் அப்படின்னு அது முடியுது. அப்ப என்ன? அந்த தோழியும் இவளும் பேசிக்கொள்கிற போது இன்னும் கார் வல்லைன்னு அவன் நம்புறா. வந்திருந்தா வந்துருவானேன்னு நம்புறா. இந்த வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையில் தான் கழிக்கிறோம். அந்த பிரிதல் நிமித்தம் ஆற்று இருத்தலும் அதற்கு உதவுதலும். அவன் திரும்பி வருகிற போதெல்லாம் ரொம்ப வினை முடித்து வருகிற போதெல்லாம் தமிழனுடைய அந்த ஒரு கருத்தை அந்த 24 நிமிடம் பேசியிருக்கேன். 30 நிமிடம் பேசிட்டேன் நாங்க ஐயா. அதாவது ஒருத்தன் தன்னுடைய மனைவியை கூடுவதற்கு வருகிறான், விரைந்து வருகிறான். இதே மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. கார்காலம் வந்துருச்சே, இன்னும் வரலேன்னு. அவன் விரைந்து வருகிற போது மணிகள் எல்லாம் ஒலிக்கின்றன, தேரினுடைய மணிகள். அங்கே சேர்ந்திருந்த வண்டினம் பறவையினமெல்லாம் கூடியிருந்தவையெல்லாம் பிரிகின்றன. நான்
என்னுடைய காதலியை மனைவியை கூட செல்கிறேன், அந்த நினைப்புல தான் போயிட்டு இருக்கான். இங்கே இணைந்திருந்தவை பிரிகின்றனவே, அதனால தேர்ப்பாகனே இந்த மணிய ஒலிக்காம கட்டுனா என்ன அந்த உணர்வு பாருங்களேன். பிரிதியின் நோய் தன்னோய் போல போற்ற கிடையினார். அடுத்ததையும் தன்னையா இதேதான் இன்னொரு பொண்ணு சொல்றா. இங்கே இரலை வருது, மான்ல பிணை வருது. இந்த மான்கள் அவள் வீட்டிலே பெண்ணு, அவள் வீட்டிலே ஒரு பார்வை மடப்பிணை ஒரு மான் கட்டி இருக்கு, பெண் மான். அங்கே இவள் அன்றைய உணவுக்கு திணையெல்லாம் அங்க காய வச்சிருக்கா. ஒரு சத்தம் கேக்குது. அங்கே கணவன் போயிட்டு வேட்டைக்கு போயிட்டு வந்து இதோட வில்லோட படுத்திருக்காங்க பக்கத்துல. அங்கே அந்த ஒரு ஆண்மான் இவள் வீட்டில் இருந்த அந்த பிணைய இந்த பெண்மானோடு கூடுகிறது. இவ வந்து இவளுடைய உணவு காயுது. அந்த மானை விரட்டோன ஆண்மான அவ விரட்டி சத்தம் போட்டுட்டான்னா தூங்குற கணவன் எந்திரிச்சு அம்பால அந்த மானை அடிச்சாலும் அடிச்சிருவான். கூடிய இருக்கிற மான்களை பிரிக்க எண்ணல, அதனால பேசாம நின்னாளா. இப்படி அந்த அந்த உள்ளத்து உணர்வுகளை அடுத்ததையும் நம்மள மாதிரியே பார்க்கிற அந்த உணர்வு. அப்ப சங்க இலக்கியம் முழுவதும் அந்த அகப்பொருளை அதை அவ்வளவு அழகாக சொல்லுது. நான் இதோடையும் சேர்த்து பார்க்கிறேன். எந்த காதல் பாட்டையும் எந்த கடவுள் பாட்டையும் பாடலையா நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி, வாழ்க்கையினுடைய உச்சம், நமது நோக்கம் அதற்கும் பொருத்தலாம்ங்கிற நிறைய கடைசி ஆயுதத்தின்றது ஒரு பெரிய பிள்ளைங்களுக்காக ப்ளஸ் பிஎட் பிள்ளைகளுக்கு நான் ஒரு இதில் எடுத்து திருக்குறளில் கடைசி பாதையிலிருந்து படிங்கன்னு சொன்னேன். அதில் தான் சமுதாய கருத்து அறிதொரு அறியாமை சொல்கிறார்னு சொன்னேன். இந்த பிரிதலை பற்றி அவனுக்கு ஒரு துன்பம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கான், அறாத துன்பம். என்ன துன்பம்? அதாவது என்ன அஞ்சுரா, அவன் போயிடுவானேன்னு இருக்கான், போயிட்ட அதாவது வந்தவன் போயிடுவானேன்னு இருக்கான், அதாவது வல்லையேன்னு இருக்கான். பெறாமை எஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும்னாரு. இந்த பிரிவு அது மாத்திரம்தான் இருக்குங்கிறாரு. ரெண்டு தானே இருக்க முடியும், ஒன்று கூடி இருக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சு போயிடுவான். பெறாமை அஞ்சுமா, இன்னும் வல்லையேன்னு இருக்கான், வந்துட்டா போயிடுவானேன்னு இருக்கான். இந்த அச்ச உணர்வு அறாம இருக்கிறோம். நமக்கு இது பல நேரங்கள்ல இந்த அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. வந்தா இன்கம் டாக்ஸ் பணம் இது வல்லையே அன்னைக்கு சொல்றாரு ஒரு பேராசிரியர், இன்கம் டாக்ஸ் ரொம்ப கட்ட வேண்டியது இருக்குங்கிறாரு. அவருக்கு வருமானம் இருக்கே, அதுக்கு தானே கட்ட போற. அப்ப பிள்ளை பிறக்கலேன்னு இருந்திருக்கு, பிறந்து வளர்க்கிற போது நோய் வந்துருச்சேன்னு இருக்கு. நமக்கு அந்த அச்ச உணர்வு ஆறாமல் இருக்கிறது, திருக்குறள் அதை சொல்லுது. அப்ப அந்த பிரிகிற போது அந்த நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு வச்சுங்களேன். நான் திருக்குறள்ல கடைசி குறள் என்னன்னு சொன்னேன், நிறைய பேர் சொல்ல ஒரு பொண்ணு சொன்னிச்சு. என்ன கடைசி குறள்? அந்த அது சிறு பிரிவை கூட அது இன்பமாக வெற்றி கிடைக்கல, வெற்றி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்னு சொன்னிச்சு. இதை எப்படி வெற்றிக்கு கொண்டு போய் சொல்லலாம்? அதாவது ஒரு வெற்றிக்கு அருகில் வந்துட்டோம், அது கொஞ்சம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அது நம்மளை விட்டு பிணங்குது பல சூழலால, மறுபடி கிடைச்சா அது கூடி முயன்றால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி அந்த வெற்றிக்கான வழியை எடுத்து நம்ம அந்த வெற்றியை ருசித்தால் அப்படின்னு கூட நான் நினைச்சு பார்க்கிறேன்.
இந்த பிரிவையும் பிரிவாற்றாமையும் வெற்றியோடு கூட சேர்த்து பார்க்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு, வெற்றிக்காக ஏங்குகிறவன் எவ்வளவு பேர் இருக்கான், அது பிரிந்து போற போது எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது. அது வரும், இந்த காலத்துல 5 வருஷத்துல நான் அடைவேன், 2 வருஷத்துல நான் அடைவேன்னு நினைக்கிற போது அந்த நம்பிக்கை பொய் வழங்கலரே அது வந்துடுவான் அப்படிங்கிறது மாதிரி. அப்ப இந்த பாடல் மிக அழகாக காடை வர்ணிக்கிறது. மழை பெய்து காடு பூரா அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. அந்த முட்செடிகளுடைய அரும்புகள் கூட, அந்த அரும்புகள் கூட மலர்கள் மாதிரி அழகழகா இருக்கு. அங்கு பிடவ மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. காடே மணந்து, காடு மணக்குது, கம் என்ற அந்த மனம் இருக்கு. வீட்டுக்கு வெளியே அந்த நொச்சி புதர்கள் இருக்கு, அது மேல மவ்வல் கொடி படர்ந்து மலர்ந்து கிடக்கிறது. அதை பார்க்கவே அவன் இந்த காலத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானே, என்ன கடைசி அவ்வளவு என்றார். மாச்சினை காட்டி மவ்வல் மாச்சினை காட்டி அவ்வளவு என்றார் ஆண்டு செய் பொருளே. அவர் செஞ்சார். இப்ப எனக்கு அதை காட்டி தந்துட்டு போனாரு, அந்த நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் இப்ப என்ன நினைக்கிறா, அவன் போயிருக்கான்ல தூர தேசத்துல, அங்கே அந்த மலர்கள் மலரலையோ, அவனுக்கு காரணம் தெரியவில்லையோ. இப்படியெல்லாம் தன்னை மனதை, தவிக்கிற மனதை ஆற்றுதல் இது இந்த பாடல். அப்போ ரொம்ப அந்த அகமான தருகிற களஞ்சியம் நமது திருமிகு வேலம்மாள் அவர்கள் சொன்னது பாருங்க. உள்ளே இருக்கிற கருத்துக்கள், பொதிந்துள்ள கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நமது இந்த இந்த நிலப்பரப்பை, இதில் வாழ்ந்த மக்களை, அவர்களுடைய உணர்வுகளை, இந்த உணர்வு என்றும் மாறாத உணர்வு, அந்த உணர்வுகளை எல்லாம் உணர்த்துகிறது. இந்த அருமையான இலக்கிய இன்பத்தை நுகர்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த பரம்புமலை அந்த தமிழ்ச்சங்கம், அதனுடைய நிறுவனர், நமது ஒருங்கிணைப்பாளர், அருமையான ஒருங்கிணைப்பாளர், இங்கு குழுமியுள்ள சான்றோர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் வழங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பையா, சிறப்பு. திருக்குறளில் இருந்து கொடுத்து மிகச் சிறப்பாக உரையாற்றிய, எப்போதும் போல உங்களுடைய உரை அருமையாக இருக்கும். அதே சிறப்போடு இன்றைக்கு அகநானூரினுடைய 23வது பாடல். இது தலைமகன் பிரிவின் கண் தலைமகள் தோழிக்கு சொல்லியது என்று இதனுடைய கூற்று அமைகின்றது. இது பாலை நிலம் பொரோடகத்து கந்தரனார் அவருடைய பாடல். இது மிக அருமையான ஒரு பாடல். இது ரொம்ப சிறப்பான பாடல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். பார்த்து பார்த்து அந்த நம்முடைய சங்ககால புலவர்களுடைய சிறப்பே